வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு வருது. ஸோ இப்போ ஏப்ரல் மாத பலன் பார்க்க போகிறோம். பங்குனியும் சித்திரையும் கலந்த ஒரு மாதம். ரொம்ப 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 புனிதமான மாதம். முக்கியமாக தமிழர்களுக்கு உலகத்தில் இருக்க நிறைய ஓல்டு சிவிலைசேஷன் நிறைய பேருக்கு நியூ இயர் இந்த மாதம்தான் வரும். நீங்கள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டாலே உகாதி தெலுங்கு வருஷப்பிறப்பு, கன்னட வருஷப்பிறப்பு, நீங்கள் பஞ்சாப் சைடு போனீங்கன்னா எல்லாமே இந்த டைமில் தாங்க வரும். சரிங்களா? இது ஒரு புனிதமான மாதம். சரி, இந்த மாதத்தில் நம்ம என்னென்ன நல்லதெல்லாம் நடக்க போகுது, உங்களுக்கு ஓவராலாக என்ன நல்லது, படிப்பு எப்படி இருக்க போகுது, வேலை, திருமணம், பிஸ்னஸ், ஹெல்த், இது எல்லாமே எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம். எந்தெந்த விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக நம்ம இருக்கணுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும், என்னென்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம், நான் ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்ல போகிறேன், கொஞ்சம் சயின்டிஃபிக்காகவும் நிறைய கலந்து சொல்ல போகிறோம். சீடு தெரப்பி, கலர் தெரப்பி, சயின்டிஃபிக்காகவும் கலந்து சொல்ல போகிறோம். ஒவ்வொன்றா கவனித்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வெற்றி அடைங்க. உங்கள் ராசி மட்டும் இல்லை, உங்கள் லக்னத்துக்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம், உங்கள் லக்னத்தையும் வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். சூப்பராக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். கும்பராசி, கும்ப லக்னம், இவங்களுக்கு டைம் எப்படி இருக்கு? டைம் நல்லா இருக்குங்க. அதான் நம்மளுக்கு வாக்கியப்படியும் ஜென்ம சனி நம்ம வீட்டிலேருந்து ஃபுல்லாக விலகிட்டார். ஸோ இப்போ ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனுங்க. சரிங்களா? இப்போ நம்ம பாத சனிக்கு வந்திருக்கோம். இது பெரிய ரிலாக்ஸேஷன். நீங்களே நிறைய பேர் இந்த கடைசி 6 மாதமே கும்பத்துடைய லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் டர்னிங் பாயிண்ட்டாக வந்துட்டுருக்கு. சில பேர் இல்லைன்னு சொன்னீங்களா, அந்த இல்லைன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல டர்னிங் பாயிண்ட் வரும். ஏன்னா அவங்களுக்குலாம் வாக்கியப்படி நடந்துகிட்ருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கும் இப்போ நல்லது நடக்க ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த தமிழ் வருட பருப்பு நமக்கு தான் மெயின், கும்பத்துக்கு தான் மெயின். இது ஒன்று. அடுத்து இதிலெல்லாம் நல்லதாக இருக்குது டைம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கையில் காசு இல்லை, புரியுது. இன்வெஸ்ட்மெண்ட்னா பணம் மட்டும் இல்லை, அறிவும் இன்வெஸ்ட்மெண்ட் தான். சரிங்களா? ஸோ நீங்கள் பிஸ்னஸில் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை வேலையிலேயே ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கையில் என்ன இருக்கோ, அந்த கிங்ஸ் ஷேர்னு அவங்க பெருசாக ஷேர் அது இல்லைனாலும் பரவாயில்ல, இருக்கிற ஷேரை போட்டு இப்போ ஆரம்பிங்க. நீங்கள் போடுறது நிறைய வளரும். அது அக்ஷய திருத்திகைலாம் வருது 19ஆம் தேதி. சரிங்களா? அக்ஷய திருத்திகை உடைய சிறப்பு என்னென்னா, எல்லாம் நகை வாங்குறாங்க. நகை வாங்கினா நகை சேரும்னு செய்கிறாங்க. நகை மட்டும் இல்லைங்க, நீங்கள் எது செஞ்சாலும் அதில் சேரும். ஸோ நீங்கள் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கிறீங்கன்னா அன்னைக்கு ஒரு புள்ளியாக சொல்லி போட்டு ஆரம்பிங்க. சூப்பராக வரும், கண்டிப்பாக வளரணும். சரியா? இது ஒன்று. அடுத்து மைண்டு கிளாரிட்டி வரும். கும்பத்துக்கு இது ஆகாச தத்துவம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற வீடுங்க. இவங்களுக்கு சோறு தண்ணி இருக்கோ இல்லையா, நிம்மதி கொடுங்கடா, ஒரு எனக்கு அமைதியாக உக்காந்தா போதும்னுவாங்க கும்பம். சரிங்களா? அந்த அமைதி இருக்கும். மைண்டு சரியான கிளாரிட்டி நடக்கும். இந்த 5-6 வருஷம் எது இல்லாமல் தவிச்சாங்கன்னா, கிளாரிட்டி இல்லாமல் தான் தவிச்சாங்க. சுத்தமாக நான் என்ன பண்ணுறேன், என்ன வேலை பார்க்கணும், என்ன பிஸ்னஸ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணுமா வேணாமா, கல்யாணம் பண்ணுறவங்க இவங்கள வாழணுமா வேணாமா, ஒரு கிளாரிட்டியும் இல்லாமல் இருப்பாங்க. கோயிலுக்கு போனாலும் எதுக்கு வந்தோம், இந்த கோயிலுக்கு போகலாமா இல்லை வேறு கோயிலுக்கு போகலாமா, குழப்பத்திலேயே இருந்திருப்பாங்க. அந்த குழப்பெல்லாம் மாறி கிளாரிட்டி லைஃப்பில் ஒரு ஸ்டெப்லேயும் கிளாரிட்டி வந்துக்கிட்டே இருக்கும். அது ஜாபோ, பிஸ்னஸோ, பர்சனல் லைஃபோ, ஒவ்வொன்றுத்தையும் உங்களுக்கு கிளாரிட்டி ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கும். ஜெயிச்சுக்கிட்டே வரலாம். இது ஒன்று. காதல் கைகூடும். நிறைய பேருக்கு ஒரு பேசுறதுக்கு கூட ஆள் இல்லாமல் இருப்பாங்க கும்பம். வீட்லேயே யாருக்கிட்டையும் பேசியிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவரெலாம் ஒரு 7 வருஷமா அவருக்கு தசையும் கொஞ்சம் டஃப்பாக போயிட்டுருக்கு. அதனால் 7 வருஷமாக ஒரு ரூம் உள்ளேயே இருக்கார், வெளியே வரமாட்டார். அவங்க அப்பாவெல்லாம் கதறி எழுதிட்டுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இன்றைக்கி இப்போ பேசுறதுக்கு ஆள் கிடைக்கும். அது பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க, இல்லை மென்டர் கிடைப்பாங்க. அவங்க எப்படின்னா கவுன்சிலிங், சைக்காலஜி கவுன்சிலிங் எடுனா கூட வரமாட்டாங்க. இப்போ தான் அவங்க அந்த கவுன்சிலிங்க்கே ஒத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி
அவங்க மனசு விட்டு பேசுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இப்போ வந்து அவங்களுக்கு கிடைக்கும். பெரியவங்களுடைய நல்ல கனெக்ஷன்ஸ், வயசுல பெரியவங்களுக்கான நிறைய கனெக்ஷன்ஸ் வரும். ஸோ இவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வேலை, முக்கியமாக வேலை. ஏன்னா கும்பத்துக்கெல்லாம் இப்போ வந்து வேலை இருந்திருந்தாலே பெரிய விஷயன்ற மாதிரி இருக்கும். அதை தக்க வச்சவங்க அதுவே பெரிய திறமைசாலி. தக்க வச்சவங்களும் இப்போ வந்து ப்ரமோஷனுக்கோ அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வுக்கோ தாராளமாக அப்ரோச் பண்ண. உங்கள் பேர் ஏற்கனவே வந்திருக்கணும் லிஸ்ட்டில், வரலைன்னா கேட்டு வாங்குங்க. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு 5-6 வருஷம் இவனுக்கு தான் ஒன்றும் செய்யலை அப்படியே இருந்துருவான்னு அவங்களும் பழகிடுவாங்க. அதனால் கேட்டு வாங்குங்க. கண்டிப்பாக வேலையில் முன்னேற்றம் இருக்குது. பிஸ்னஸ்ஸு அடித்து தைரியமே இறங்குங்க. இதுக்கப்புறம் உங்கள் டைம் தான். தும்சம் பண்ணலாம். பண்ணுற பிஸ்னஸில் ப்ராஃபிட்டும் நல்லா வரும். அதுவும் கும்பம்க்கு இது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். பிஸ்னஸ் நல்லா ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஒரு வருஷமாக நல்ல ஒர்க் ஆகும். யாருக்காவது ப்ராஃபிட் வரணும், வராமல் ஸ்டக்காக இருந்தாலும் இதுக்கப்புறம் இந்த தமிழ் வருஷ பருப்புக்கு அப்புறம் ப்ராஃபிட்லாம் சூப்பராக வருங்க. சரிங்களா? அதுக்குன்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ராஜாவா இருந்த மாதிரி இப்போவே உடனே கேட்காதீங்க. வருவீங்க. ஆனால் போன 2 வருஷத்தை பார்க்கும்போது இப்போ வந்து அதிகமாக வர்றதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து கண்ணால் பார்த்துட்ருக்கேன் கவுன்சிலிங்கில். ஓகேவா? அதனால் பிஸ்னஸ் நல்லபடியாக பண்ணுங்கள். நல்ல நியூஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நல்ல நியூஸ் வரும். எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா காசு விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா நல்ல நியூஸ் வருதுன்னா செலவாகும். அது எப்படி ஆகும்னா நீங்கள் 50,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிங்கன்னா 1-1.5 லட்ச ரூபாயில் இழுத்துன்னு போய் வச்சிரும். அப்படி தான் வந்து நிற்கும். அப்போது யாருக்கு கொடுக்குறீங்க, எவ்வளோ கொடுக்குறீங்க, அந்த கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன்று. பணம் சம்பந்தமாகவே இன்னொரு விஷயம் என்ன ஜாகிரதையாக இருக்குன்னா கடன். ஏற்கனவே கும்பம்னா கடன் எங்கெங்கே கிடைக்குதோ எல்லாம் வாங்கி வச்சுட்டு இருப்பீங்க. இதுக்கப்புறம் வாங்காமல் இருக்கிறது நல்லது. சீக்கிரம் அடைக்கிறது நல்லது. அதை விட முக்கியம், யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. கொடுத்துட்டிங்கன்னா வாங்குறது கஷ்டம். பொதுவாகவே நம்ம கொடுத்த காசை திருப்பி கேட்க மாட்டோம். அப்போ இப்போ இருக்கிற நிலமையில நம்ம கேட்டாலும் திரும்பி வராது. அதனால் யாருக்கும் கொடுத்துடாதீங்க. வெளியே எங்கெங்கெல்லாம் பணம் அடைஞ்சிருக்கோ அதை வெளியே உங்ககிட்ட வர்றதுக்கு என்னென்ன வேலை பண்ணுமோ அதை பண்ணுங்கள். அதுக்கு நிறைய டெக்னிக் சொல்லி தந்துட்டுருக்கோங்க. அந்த விதைகள் வச்சே நிறைய பயிற்சிகள் இருக்குது. அது ஒவ்வொரு பிரச்சனைகளை பொறுத்து அதை செயல்படுத்துனீங்கன்னா வெளியே அடைஞ்சிருக்க பணம்லாம் உங்ககிட்ட வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஃபைனலாக ஒரு விஷயம் ஜாகிரதையாக இருக்க சொல்லணும்னா திருமணம் ஆனவங்கக்குள்ள நிறைய ஏதாவது ஒரு ஈகோ இஷ்யூஸ் மாதிரிலாம் வந்ததுன்னா இது வந்து ஆண் ராசி, காற்று ராசி. இப்போ எசென்ஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுங்க. இது வந்து பெட் சயின்ஸ் இல்லைனா ஸ்லீப் சயின்ஸ்னு இருக்குங்க. இதெல்லாம் சயின்டிஃபிக்காகவே இருக்குது. ஒரு அரோமா தடவைனா எவ்வளவு நல்லா தூக்கம் வரும்னு இருக்கு. இதை தான் நம்ம வந்து கோவில்களில் நைட்டு பள்ளியறை பூஜையெல்லாம் வைக்கும்போது வாசனையாக இருக்கிற பூவாக உள்ளே வைப்பாங்க. மல்லி அந்த மாதிரி வைப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் அந்த ஸ்மெல்லுக்கு நல்ல தூக்கம் வரும். அதை ஒரு ஐதீகமாக நம்மளுக்கு காட்டுறாங்க. அதை சாமியை பார்த்து கன்னத்தில் போட்டு வந்துடுறோம். அது என்னென்னா அதுதான் நம்ம வீட்லேயும் பண்ணணும். அதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வீட்டில் வந்து சந்தோஷம் பெருகும். ட்ரை பண்ணுங்கள். ஒரு தடவை போய் பள்ளியறை பூஜை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வீட்டில் பண்ணுங்கள். அதுக்குன்னு எல்லாருக்கும் தீபாத்தனை காட்ட சொல்ல பெட்ரூமில் உட்காந்துட்டு பள்ளியறை பூஜை எப்படி இருக்கோ அதேமாதிரி பெட்ரூமை ரெடி பண்ணுங்கள். வாழ்க்கையில் சந்தோஷம் வரும். சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அப்போ வழிபட வேண்டியது முதல்ல சிவன் கோயிலில் போயிட்டு பள்ளியறை பூஜை பாருங்கள். பெருமாள் கோயில்லையும் நடக்கும். அதுவும் பெருமாள் கோயில்லையும் இந்த ஸ்ரீரங்கத்துலலாம் தாயார் பூஜை ஒரு 5 மணிக்கு சாயந்தரம் நடக்கும். அந்த பூஜையெல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷம் வரும். கும்பம் வந்து ஒன்றும் மென்மேலும் வளரும். அன்னதானம்லாம் கொடுக்குறதா எள்ளு சாதம், தயிர் சாதம் கொடுங்க. கோவிலில் தூபம் போடுறதுக்கு சாம்பிராணி வாங்கி கொடுங்க. இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயம்லாம் கவர் பண்ணும். ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், பணம் எப்படி கையில் தங்கும், யார் கடன் வாங்கலாம் வாங்கக்கூடாது, யார் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், வீடு வண்டி வாகனம் நகைலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாது, வேலையில் யாருக்கு நல்ல பதவி உயர்வு வரும், யார் உஷாராக இருக்கணும், பிஸ்னஸ் யாருக்கு நல்லா வளரும், யார் ஜாகிரதையாக இருக்கணும், யார் கடன் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது, யாருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும், யாருக்கு குழந்தை பேர் சீக்கிரம் கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த வழிபாடுகள், இதுக்கான பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோங்க. நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. நம்மளுடைய
கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தர் ஜாதகமும் மாறும். ஒரு பொதுவான தகவல் ஒரு ஒரு இந்த ராசிக்கு ஒரு ராசிக்கு 1,00,00,000 பேருக்கு பொதுவான தகவலாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு இதை தாண்டி இன்னும் தீவிரமாக உங்களுக்கு எனக்கு பர்டிகுலராக வீட்டில் இந்த விஷயம் நடக்குது சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும்னா தனியாக என் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இது ஒன்று. இதை தாண்டி நம்ம கடவுள் வழிபாடு இதெல்லாம் சொல்கிறோம். சித்தர்கள் சொல்கிற மாதிரி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம். உங்கள் உடம்பு தான் ஆலயம். உடம்பையே ஆலயமாக மாற்றுற மாதிரி தான் சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த விதைகள் தானியங்கள்லாம் சொல்லியிருக்கேன்ல. நீங்கள் கும்பாபிஷேகம்லாம் அப்போ பாருங்கள், கலசத்தூள் தானியங்கள் தான் வைக்கிறோம். சாமியை பிரதிஷ்டை பண்ணும்போது தானியங்கள் தான் வைக்கிறோம். இந்த தானியங்கள் வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம் லைஃப்பில். அதுதான் 1, 2 உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். கன்சல்ட்டிங்கில் உங்களுடைய பிரச்சனைகளை முழுசாக சொன்னும் போது உங்கள் ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது இன்னும் நல்ல தீர்வுகள் இது சம்மந்தமாக கொடுக்கலாம். இதுலேயே நம்ம மெட்டல்ஸ் ஒரு கிரகத்துக்கு ஒரு உலோகங்கள் இருக்குது, ஒரு கிரகத்துக்கு ஒரு கலர் இருக்குது, ஒரு கிரகத்துக்கு ஒரு பூ, அந்த பூவை வச்சு சில தெரப்பீஸ் இருக்குது. இதெல்லாம் படுத்த தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நான் பல ஜென்மாவாக பல கர்மா செஞ்சுட்டேன். ஆனால் எனக்கு ஒரு கோவில் சொல்லுங்கள், ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், நான் போகணுன்னு சரியாகணும் ஆகாதுங்க. இதுதான் ப்ராக்டிகாலிட்டி. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது, இப்படி தான் போகுது, இந்த தெய்வத்தை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஆனால் நம்ம ஜெயிச்சு மேலே வரணும்னா உள்ள தனியாக டெப்த்தாக இறங்கி இது ஒன்று என்ன பண்ணணும்னு எடுத்து கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க தான். ஒரு நாள் ஜிம் போயிட்டு வந்தால் பாடி பில்டர் ஆக முடியாது. தினமும் போயிட்டு கண்டினியூஸாக புஷ்அப்ஸ் எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதான், அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. அந்த மாதிரி தான் இந்த ஜோதிடமும். நீங்கள் இது இப்படி ஒருத்தர் பேசுகிறாரு, இப்படி விஷயம் சொல்கிறாரு, எனக்கு கனெக்ட் ஆகுது, ஓகே இவர்கிட்ட நான் பேச போகிறேன், டிவைன் தினேஷ்கிட்ட பேச போகிறேன். நம்ம ஜாதகம் எடுத்து ஒவ்வொரு தெரப்பியாக சொல்கிறேன். எந்தெந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும், எந்தெந்த மாதிரி கலர் துணிகள் உடுத்தணும், எந்தெந்த தேவைக்கு எந்தெந்த மாதிரி நான் வழிபாடுகளை பண்ணணுன்றதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேறுவீங்க. நீங்கள் எல்லாரும் முன்னேறணும். இந்த தமிழ் வருட பரப்பு உங்கள் எல்லாருக்குமே நான் இந்த அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலையார் தாயாரால் எல்லாருமே நல்லா இருக்க டிவைன் தினேஷன் வாழ்க வளர்த்துறேன்.